பெரும் காற்றுகள் அடித்தாலும், அடிபட்டாலும், அலைக்கழிக்கப்பட்டாலும் கப்பல் எங்கே போகணுமோ அப்படின்னு கேப்டன் நினைக்கிறானோ அங்கே தான் கப்பல் போய் சேரும். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நீ எங்கே போகணும், எந்த மாதிரி லைஃப் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதுதான் நடக்கும். நேற்று மேட்டரை மாற்ற முடியாது. நீங்கள் நாளையோடு இணைக்கப்படலை, நீங்கள் இன்னைக்கோடு இணைக்கப்படலை, நீங்கள் நேத்தோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க. நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், நம்பர் 1. நம்பர் 2, நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம், நம்பர் 2. நம்பர் 3, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த 3மே இனிமே நடக்கிற காரியம் கிடையாது, அது ஏற்கனவே நடந்துருச்சு. அதனால பாஸ்ட்டை ஒருத்தனாலே மாற்ற முடியாது. ஒரே ஒரு முறை பாவம் செய்ததினால் வாழ்நாள் முழுவதும் அவன் பாவி என்று அழைக்கப்படுவானால், ஒரே ஒரு முறை இயேசு ஏற்றுக்கொண்டதினாலே நான் வாழ்நாள் முழுவதும் நீதிமான் என்று அழைக்கப்படுவதுதான் நியாயம், அதுதான் சத்தியம், அதுதான் தர்மம். நீதிமான் ஆக்கப்பட்டுட்டேன், அன்பு ஊற்றப்பட்டிருக்கு, ஒப்புரவாக்கப்பட்டுட்டேன், நியாய தீர்ப்பு முடிஞ்சிச்சு. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. Hallelujah. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பதாக. வேதம் விவரமாய் சொல்லுகிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் அது உங்கள் அறிவு சார்ந்தது. தேவனை குறித்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில கூட கூட நம்முடைய சாயல் நமக்கு வந்துடும் அர்த்தம். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, மனிதன் எப்பொழுது தன்னுடைய சாயலை இழந்தான்? எப்பொழுது அவன் அறிவை இழந்தானோ அப்பொழுது தன்னுடைய சாயலை இழந்தான். ஆகவே மறுபடியும் மனிதன் சாயலை பெற வேண்டும் என்றால் மறுபடியும் அவன் பழைய அறிவை பெற வேண்டும். கைத்தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஆமென். வலது கையில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா வலது கையில் சரி பண்ண பிறகு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுன்னா இடது கையில் பண்ணக்கூடாது. வலது கையில் சுலுக்குன்னா இடது கையில் என்ன செய்யக்கூடாது? எண்ணெய் போடக்கூடாது. ஸோ எங்கே பிரச்சனையோ அங்கே தான் சரி செய்ய வேண்டும். நமக்கு பிரச்சனை இங்கே தான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்போ நம்முடைய எல்லாருடைய பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை இல்லை, அறிவு தான் பிரச்சனை. கடன்காரன் நாளைக்கு தான் வருவான், ஆனால் இன்னைக்கு நம்ம தூங்காமல் இருக்கிறோம். கடன் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். டாக்டர் வியாதி 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார், ஆனால் இன்னைக்கே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தூங்க மாட்டீங்க. ப்ராப்ளம் இஸ் அவர் மைண்டு. ஏன்னா மைண்டோடைய பவரை பிசாசு வேறு விதமாக பயன்படுத்திட்டான். ஆமென் சொல்லுவோம். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ட்ரெயின் ட்ராக்கில் போகும்போது அது ரொம்ப நன்மையானது. அதே ஸ்பீடில் ட்ராக்கை விட்டு இறங்கி போனால் எவ்வளவு தீமையானதோ அப்படி நம்முடைய அறிவு ட்ராக்கை விட்டு இறங்கினால மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ மறுபடியும் நாம் தேவனுடைய சாயலை பெற வேண்டும் என்றால் நம்முடைய அறிவு பூரணம் அடைய வேண்டும். கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வெளிச்சத்தை கொடுத்து உங்களுடைய சாயலை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் தம்முடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு முறை வேதத்தை திறக்கும்போது, ஆண்டவரே, என்னுடைய சாயலை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்தோம். என்னை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து சிருஷ்டித்தீரோ அந்த ஒரிஜினாலிட்டிக்கு, அந்த ஆத்தென்டிக் டிசைனுக்கு, அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு என்னை கொண்டு வரத்தக்க வெளிப்பாடுகள் எனக்கு கிடைப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இது நாள் வரைக்கும் நீங்கள் திரும்பி பாருங்கள், உங்கள் சாயலை நீங்கள் ரீகெயின் பண்ணியிருக்கிறீங்க. எப்படியோ இருந்த நம்ம தேவனை குறித்த அறிவு பெற பெற நித்திய ஜீவன் நமக்குள்ளே பெருகி இன்றைக்கி இவ்வளவு தைரியமாக சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம். இன்றைக்கி தைரியமாக சிச்சுவேஷனே மாற்றுறோம். இன்றைக்கி ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதுகிறோம். இன்றைக்கி எதிர்காலத்தை நாம் சிருஷ்டிக்கிறோம். அதை நடத்துகிறவன் அது போகும் இடம் எது என்று தன் மனதில் நிர்ணயித்தானோ அந்த இடத்திற்கு அந்த கப்பலை கொண்டு செல்கிறான்.
பெரும் காற்றுகள் அடித்தாலும், அடிபட்டாலும், அலைக்கழிக்கப்பட்டாலும் கப்பல் எங்கே போகணுமோ அப்படின்னு கேப்டன் நினைக்கிறானோ அங்கே தான் கப்பல் போய் சேரும். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போகணும், எந்த மாதிரி லைஃப் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதுதான் நடக்கும். காற்று நான் போகிற திசையை தீர்மானிக்காது, அலை நான் போகிற திசையை தீர்மானிக்காது. ஓட்டுகிற நானே அதை போகும் இடத்தை தீர்மானிக்கிறேன். அதை நடத்துகிறவன் அது போகும் இடம் என்று எதை தீர்மானிக்கிறவனோ அங்கேதான் போகும். ஆனால் துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம அலை அடிக்கிற பக்கம் போகிறால் கிடையாது. நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போவோம். எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? எங்கே போகிறோம்னே தெரியல சார் அப்படி சொல்லாதீங்க. நான் இங்கே தான் போக விரும்புகிறேன். ஆமேன். நீங்கள் வந்து இங்கேருந்து திருச்சிக்கு பஸ் ஏறுறீங்க, பத்தாங்கணக்குள்ள ஒரு குழியை வெட்டி போட்டிருக்கிறாங்க. 4 waysல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. உடனே அவர் என்ன செய்கிறாரு, டிரைவரு வேற ஒரு ரூட்டை பிடிச்சி ஊருக்குள்ளே போய் மேலூர் வழியாக திரும்ப ஹைவேஸை பிடிச்சி திருச்சி கூப்பிட்டு போகிறார். இல்லை அவர் ஐயோ குழி வெட்டி போட்டிருக்காங்களே, பேசாமல் இங்கே திருநெல்வேலி போமா வரீங்களா? பயணிகளே, அன்பான பயணிகள் கவனத்திற்கு, திருநெல்வேலி போகலாமா? ஒன்று நீங்கள் உள்ளே உட்காந்து எங்கே போகிறீங்களோ கூப்பிட்டு போங்க சார். ஏன் சார் ஒரு ஊருக்கு போகிறப்ப மட்டும் எந்த ரூட்டை பிடிச்சாலும் நான் போகிற ஊருக்கு தான் போகணும்னு நினைக்கிறீங்களே? அப்படித்தான் வாழ்க்கையில நீங்கள் போக வேண்டிய உயரத்திற்கு தான் நீங்கள் நல்லா நல்லா தட்டணும், நல்லா தட்டணும். சூழ்நிலை என்னை ஆள முடியாது, வியாதி என்னை ஆள முடியாது, பயம் என்னை ஆள முடியாது, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் உங்களை ஆள முடியாது. நீங்கள் போகும்படி நிர்ணயிக்கும் இடம் எதுவோ, உங்க எதிரி கூட நீங்க எந்த இடத்துல இருக்கணும் அவன் நிர்ணயிக்க முடியாது சார். நீங்க தான் நிர்ணயிக்கணும், நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த், உன் விசுவாசத்தின்படினர். ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தைரியமாயிருங்கள். பெரும் காற்றுகளால் நீங்கள் அடிபட்டு அலைக்கழிக்கப்படலாம், ஆனாலும் நீங்கள் நிர்ணயிக்கும் இடம்தான் நீங்க போக போறீங்க. அது அழகான ஒரு வசனம் எங்க இருக்கு? யாக்கோபுல இருக்கு. அதை வாசிப்போம். கப்பல்களையும் பாருங்கள், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும், அவைகள் மகா பெரியவைகளா. இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, உங்க தரிசனம் எத்தனை பேர் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, என் குடும்பம் ரொம்ப பெருசு அப்படின்ற கை தூக்குங்க. இல்லை, எனக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசு, எனக்கு கொடுத்த தரிசனம் பெருசு. எவ்வளவு பெருசா இருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, என் கடன் ரொம்ப பெருசு, எவ்வளவு பெருசா இருந்தாலும், எனக்கு தேவையான அமௌண்ட் ரொம்ப பெருசு, எவ்வளவு பெருசா இருந்தாலும், அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும், கடும் காற்றுகளால் அடிபட்டாலும், பலவித பிரச்சனைகள் அந்த கப்பல் மீது மோதினாலும், அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ, என்னதான் காத்தடிச்சாலும் அதை நடத்துகிறவன் போகும்படி அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக, அந்த இடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். சுக்கான் எங்க திரும்பும் சொல்லுங்க? அந்த கேப்டன் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ சுக்கான் ஆட்டோமேட்டிக்கா அந்த திசைக்கு திரும்பிடும். நான் சொல்றேன், நீங்க தான் உங்க கப்பலுக்கு கேப்டன். நீங்க எங்க போகணும்னு நினைங்க. நீங்க நினைச்ச உடனே சுக்கான் உங்களுக்கே தெரியாது அங்க திரும்பிடும். உங்க கப்பல் அங்க போக ஆரம்பிச்சிடும். ஆமென். உங்கள் நினைவுகள் உங்கள் சுக்கானை திருப்பக்கூடிய வல்லமையுடையது. சாந்தூராமா. அதனாலதான் நினைக்கிறது நினைவு நல்லது வேணும், நல்லது வேண்டும், நல்ல நினைவுகள் நினைக்கிறேன். சுத்தி என்ன நடக்கட்டும், நீங்க நினைக்கிற நல்லா நினைங்க. அகத்தின் அழகு வாழ்க்கையில் தெரியும், முகத்தில் அல்ல, வாழ்க்கையில தெரியும். லைஃப் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். நீ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, when people are in sick, don't pray for the sick. நீ அவனை சுகமாக்கணும் நீ ஜெபம் பண்ணாத. ஹீலிங் வந்து என்கிட்ட இருந்து புறப்படுது, அது நேரா எங்க வருது? உன் கண்ணாடி உன் இருதயத்தில் அடிக்குது. உன் இருதயத்தில் அந்த ஹீலிங் வந்து என்ன செய்யணும்? விழணும். படுத்து கிடக்கிறவர் நடக்கிறத நீ என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆமா, நீ காப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நேராக வந்து கர்த்தருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு கூடாது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, எல்லாரோட இருதயங்கள்லையும்
என்னுடைய சுகத்தை நான் அடிக்கிறேன். இப்போ என் கண்ணாடி சுத்தமாக இருந்துச்சுன்னா இந்த லைட்டு நேராக அந்த பெட்டில் இருக்கிறவர் மேலே போய் விழுகுது. விழுந்த உடனே இங்கே என்ன படம் நடந்துச்சோ அது இப்போ அவர் லைஃப்பில் நடக்குது. கை தட்டுங்க அவருக்கு. ஆனால் என் இருதயத்தில் எதிர்மறையான படம் இருந்தால், என் கண்ணாடி துருப்பிடிச்சிருந்தா ஹீலிங் பட்டு அந்த ஆள்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அவருக்கு ஜெபிக்கிறத விட உங்களுக்கு ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆண்டவரே என் கண்ணாடி கரெக்டாக இருக்கட்டும், அப்போ தான் உங்கள் படத்தை நான் வாங்குவேன். உங்கள் படத்தை நான் வாங்கிட்டேன்னா அடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த படம் அந்த ஆள் மேலே வந்துடும். ப்ராஸ்பெரிட்டி அப்படி தான், எல்லாமே அப்படி தான். நீங்கள் நினைக்கிற இடம் எதுவோ அங்கே தான் நீங்கள் போவீங்க. உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்கள் வலது பாரிசத்தில் நிற்கிறார். எளியவனுடைய ஆத்மாவை எல்லாம் சொல்லுங்க ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் அவன் வலது பாரிசத்தில் நிற்கிறாராம். அதனால் நிறைய ஃபெய்த்து இருக்கிறவனுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன்லாம் அவர் சொல்லலை. என்ற சமீபத்தில் ஒன்று சொன்னார், நான் ஒருத்தனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஃபெய்த் ஒரு மேட்ரே இல்லைடான்ட்டார். ஆமாம், யார் வேணாலும் கூட்டுவாங்க, போங்க, வர்றதை பார்த்துக்கோங்க. நான் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட ஃபெய்த்து எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னாரு. அதனால் என்கிட்ட ஃபெய்த் இல்லையே, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தம் இல்லையேன்னு ஒரு குரூப் பண்ணாங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற குரூப்பு ஃபெய்த் இல்லையேன்றாங்க. ஒன்றுமே வேண்டான்றேன். அதை சீசல் கேட்டாங்க, எங்கள் விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும்? அவர் சொன்னார், ஒன்றும்லாம் வேண்டாண்டா, கடுகு எல்லாம் சொல்லுங்கள். மலையை பேக்கிறதுக்கு பெரிய விசுவாசம் வேணும்னு சொன்னாரா, சும்மா சாதாரண போதும்னாரா? சொல்லுங்க. அப்ப சைஸ் ஆஃப் ஃபெய்த் இஸ் நாட் அ மேட்டர். அதனால என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்லன்றார். ஒண்ணுமே இல்லை, பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டில, அதுதான் ஃபெய்த்து. என் அன்புக்குரியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை விசுவாசத்தின் மீது வைக்காதிருங்கள், உங்கள் விசுவாசத்தை தேவன் பேரில் வையுங்கள். என்கிட்ட ஃபெய்த் இல்லை, ஆனால் தேவன் நல்லவர், என் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். ஆமென். ஆகவே தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தில் எளிமையானவர்களாக இருந்தாலும், பைபிள் சொல்ற ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆகவே நீங்கள் ஆவியில் எளிமையாக இருந்தாலும் இல்லை விசுவாசத்தில் வலிமையாக இல்லாமல் எளிமையாக இருந்தாலும், டோன்ட் வரி, கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். உங்களை காப்பாற்றணும் ஒரு முடிவு எடுத்துட்டார். ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் லைஃப்பை சரியான விதத்தில் செய்து முடிக்கிறதை அவர் செய்து முடித்து விடுவார். ஏனென்றால் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே உங்கள் லைஃப் அவர் டிசைன் பண்ணிட்டார். யூ ஆர் கனெக்டட் வித் யுவர் பாஸ்ட். ஆமென் சொல்லுங்கள். எதிர்காலத்தை மாற்ற முடியுமா, முடியாதா? சொல்லுங்கள். மாற்ற முடியும். நிகழ்காலத்தை மாற்ற முடியும். நாளைக்கு நான் இட்லி சாப்பிட்றதா பொங்கல் சாப்பிட்றதா மாற்றலாம். இன்னைக்கு இட்லி சாப்பிட்றதா பொங்கல் சாப்பிட்றதா மாற்றலாம். நேற்று இட்லி சாப்பிட்டேனா பொங்கல் சாப்பிட்டேனா மாற்ற முடியுமா, முடியாதா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். முடியுமா, முடியாதா? சத்தமாக சொல்லுங்கள். நேற்று மேட்டரை மாற்ற முடியாது. நீங்கள் நாளையோடு இணைக்கப்படலை, நீங்கள் இன்னைக்கோடு இணைக்கப்படலை, நீங்கள் நேற்றோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க. புரியாட்டி கர்த்தர் புரிய வைப்பார். நீங்கள் பாஸ்ட் டென்ஸோடு இணைக்கப்பட்டனால உங்கள் லைஃப் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, எல்லாமே திட்டமிடப்பட்டு விட்டது. அதனால் எந்த கொம்பனாலையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றவோ மறுக்கவோ திருத்தவோ முடியாது. ஏனென்றால் நான் எதிர்காலத்தோடு தொடர்புடையவன் அல்ல, நான் கடந்த காலத்தோடு தொடர்புடையவன். நாளைக்கு எங்கள் அப்பா எனக்கு சொத்து எழுதி வைக்கிறாருன்னா எதிர்காலம், இன்னைக்கு எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா கூட நிகழ்காலம். இது ரெண்டு மாத்திரைக்கு வாய்ப்பு. ஆனால் நேற்று எழுதிட்டாருன்னா மாற்ற முடியாது. உங்கள் எதிர்காலம் கடந்த காலத்தோடு தொடர்புடையது. யூ ஆர் கனெக்டட் வித் த பாஸ்ட், த precious past. The whole humanity is connected with the past. இன்னைக்கு உலகத்தில் இருக்கவங்க ஏன் வியாதி வருது சொல்லுங்க? ஏன் வியாதி வருது? ஆதாம் பழத்தை தின்னானா இல்லையா சொல்லு. ஸோ இவனுடைய நிகழ்காலம் எதிர்காலமும் எதோட இணைஞ்சிருக்கு? கடந்த காலத்தோட இணைஞ்சிருக்கு. கடந்த காலத்தோட வல்லமை தான் இவன் நிகழ்காலத்தை எதிர்காலத்தை மாற்றுது. அப்படித்தான் நீங்களும் நானும் ஒரு கடந்த காலத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது இயேசு எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதுதான். ஆமென். ஸோ அந்த பாஸ்டோட கனெக்ட் ஆனனால இனிமே என் பிரசன்ட்டை யாரும் மாற்றவே முடியாது. கடந்த காலத்தோடு இணைக்கப்பட்ட உங்களுடைய எதிர்காலம் என்கிற தலைப்பில் இன்றைக்கு சில காரியங்கள் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு முன்பு அவர் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பகிர்ந்து கொடுக்க கடவன். புதிய உடன்படிக்கையிலே இந்த கொடுக்கிறதை பற்றி பேசும்போது some people they used to criticize புதிய உடன்படிக்கையில் கொடுக்கறத பற்றிலாம் இல்லைன்னு. ஸோ நான் வேற ஒரு சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கனால நம்ம அவங்களுக்காக நம்ம விலகி போய் அதை பற்றி பேச முடியாது. ஆவியானவர் என்னைக்கு பேச சொல்கிறோம் அன்றைக்கி பேச முடியும். அதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், நியூ கவனன்ட்டில் கிவிங்கை பற்றி ஓல்டு கவனன்ட்டை விட அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். இவங்களுக்கு பரிசுத்தம் உபத்திரம் இதெல்லாம் பேசினா பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாட்டில் நிறையா இருக்குது சார். பழைய ஏற்பாட்டில் குத்துனா தான் தப்பு, புதிய ஏற்பாட்டில் திட்டுனாலே தப்பு அப்படின்னா அதெல்லாம் தெரியுது உனக்கு, அதெல்லாம் தெரியுது. ஆனால் கிவிங்கே ஓல்டு கவனன்ட்டை விட நியூ கவனன்ட்டில் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், ஓல்டு கவனன்ட்டில் 10ல் 1 கடவுளுக்குரியதுன்னு இருக்குது, நியூ கவனன்ட்டில் 10மே கடவுளுக்குரியதுன்னு இருக்குது. ஸோ 10ல் 1 என்பது இட் இஸ் நாட் இன் நியூ கவனன்ட்டில் ஒரு லா. ஆனால் அது கொடுக்கக்கூடாது என்பது அங்கே லா கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்கள். லானா என்ன? கொடுக்கணுன்ற மட்டும் லாவா? கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அதுவும் லா. லிபர்ட்டினா என்ன? கொடுக்க மாட்டேன்றதும் லிபர்ட்டி தான், கொடுப்பேன்றதும் லிபர்ட்டி தான். பைபிள் சொல்லுது கொடுக்க வேண்டுமா. யாருக்கு கொடுக்கணுமா? உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா யாரு? கேட்கிறவன். உபதேசிக்கிறவனுக்கு யாரு? ப்ரீச் பண்றவருக்கு. என்ன நன்மையை கொடுக்கணுமா? சம்பளத்துல இருந்து கிடையாதான். கிராஜுவிட்டி வேற என்னப்பா? பிஎஃப் வேற, டிஏ டிஏ. வீட்டில் 10 முருங்கைக்காய் இருந்தால் கூட இன்ஃபேக்ட் நீங்கள் 2 முருங்கை இங்கே எடுத்துகிட்டு வரணும். கிராமங்கள் அதை செய்வாங்க கரெக்டாக. எங்கள் வீட்டில் முருங்கை மரமே இல்லைன்றீங்களா? சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க முடிய. கடவன் வந்தா என்னங்க அர்த்தம்? அது கமாண்ட்னு அர்த்தம். நீங்களே என்னை பெருமை பாராட்ட வைக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி பவுல் சொல்றார். நான் சாதாரணமாக பேசிட்டு இருக்கேன், நீ இல்லைன்னு சொன்னேன்னா இருக்குன்னு நான் பேசுகிற மாதிரி. ஸோ தெரிஞ்சுக்காங்க, சகல நன்மைகளிலும் பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்க கடவன். ஏன் சார் பகிர்ந்து கொடுக்கணும்னா, நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்கிற சகல ஆசீர்வாதத்திற்கும் தேவன் காரணர் என்று நான் விசுவாசிப்பேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் காரணம் என்று நான் விசுவாசிப்பேன். ஆனால் அந்த வார்த்தை எனக்கு பிரசங்கித்தவரும் ஒரு காரணம் என்பதை நான் அங்கீகரிக்கிறேன் என்பதை காட்டும்படிக்கு நான் என்ன செய்கிறேன்? சகல நன்மையிலும் நான் பகிர்ந்து கொடுக்குறேன். ஸோ கிவிங்கை பற்றி பேசினோன்னு ஒரு கிரிட்டிசிசம் வரும். அதனால அடுத்த வசனத்தை என்ன எழுதுறாரு? வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். காணிக்கை பற்றி சொல்லும்போது டோன்ட் பி டிசீவ்டு. நீ அதில் இதில் நினைச்சு மோசம் போயிடாத. தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஓட்டார். கிவிங்கை கிரிட்டிசைஸ் பண்றவங்க பாஸ்டர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணலையா, ஊழியர்களை கிரிட்டிசைஸ் பண்ணலையா, தேவனை தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்களா. தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஓட்டார். அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு, வாசிங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், அதையே அறுப்பான். இந்த பிரமாணம் இயற்கை பிரமாணம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்காங்க, சிலுவையில் இயேசு முடித்தது நியாயப்பிரமாணம் மட்டும்தான். அவர் குலைத்து போட்டது நியாயப்பிரமாணத்தை. இது போக ஒரு 12 பிரமாணம் இருக்கு, உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயற்கை பிரமாணம் இருக்கு, அதாவது பாவ பிரமாணம் அந்த நியாய பிரமாணத்தோடு சேர்ந்து அடிக்கப்படுது. மொத்த பிரமாணங்கள்ல பாவ பிரமாணம் இருக்கு, புருஷனை பற்றிய பிரமாணம், பல பிரமாணங்கள் இருக்கு. இதில் இந்த புருஷனை பற்றிய பிரமாணம், கவர்மெண்ட்லேருந்து வர பிரமாணம், இதெல்லாம் தேவன் என்ன செய்யலை, மீறுங்கன்னு சொல்லவே இல்லை. அதில் ஒன்று இயற்கை பிரமாணம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்பது. இந்த எல்லா பிரமாணங்களும் நீங்கள் அது ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் அதற்குள்ளே போகும்போது எப்படி அந்த பிரமாணங்கள் இதில் என்ன சொல்ல
மேற்கொள்ளப்படுகிறது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டபடினால புவியீர்ப்பு விசை என்பது காணாமல் போகலை. அது ஒரு பிரமாணம், அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிதான் மனுஷன் விதைப்பது அறுப்பது என்பது ஒரு பிரமாணம். இது ஆவிக்குரிய வேர்ல்டில் சுவிட்ச் ஓவர் ஆயிருதே ஒழிய டோட்டலாக அது என்னாகலை, நிராகரிக்கப்படவில்லை. அதில் ஒன்று தான், மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான் என்பது. வாசிங்க தொடர்ந்து. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன், எனக்கு இதில் முக்கியமான விஷயம் நான் பேச வருகிற விஷயம், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆவிக்காக விதைக்கிறதுனா என்ன சொல்லுங்க? என் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக விதைப்பது, என் ஆவிக்குரிய நன்மைக்காக விதைப்பது, ஆவிக்கென்று விதைப்பது. அப்ப விதைக்கிறதுல ஆவிக்குன்னு விதைக்கிறது இருக்கு இருக்கு. ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுறேன், நான் விதைக்கிறேன். இப்ப நான் எதுக்கு திரும்ப விதைக்கிறேன்? என் ஆவிக்கென்று விதைக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறாதீங்க, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நீங்க தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு 28 இயர்ஸ் நான் ப்ரீச் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். எந்த மனுஷன் எல்லாம் கிவிங்கை ரொம்ப யோசிக்கிறானோ, கொடுக்குறத, நல்ல ஆவியில் நிறைவாங்க, உருள்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஸ்பீக்கரை தட்டி எல்லா வேலையும் நடக்கும், அதில் அந்நிய பாச உபவாசம் எல்லாம் நடக்கும். காணிக்கை எடுப்போம்னா டக்குன்னு அவன் அந்த 10 ரூபா நோட்டை எரிய பிடிச்சி அந்த மனநிலை வந்துடுவேன். அவன்கிட்ட கூர்ந்து உள்ள நோக்கி நான் பார்க்கும்போது அப்பேற்பட்டவரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே குறைவாகத்தான் இருக்கிறார்கள். They are very low in revelations. They are very low in spiritual experience and prosperity and wealth. பல விஷயங்கள்ல gift operating எல்லாத்துலயுமே நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். ஏன் ஆண்டவரே? ஏன்னா தேவன் அவர்கள் வெறுக்கிறாரெல்லாம் கிடையாது. அவர்கள் தங்கள் ஆவிக்கென்று விதைப்பதில் குறைந்திருக்கிறார்கள். The man who sows for their spirit, தன் ஆவிக்காக அதற்கென்று விதைக்கும் போது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய புரட்சி அவன் பார்க்கிறான். ஒன்று சொல்லவா தைரியமா? உங்கள் காணிக்கைக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் காண்டி சொல்லுவோம். இப்படி வரேன், நீங்க ஏத்துக்கலன்னா இப்படி வரேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், விசுவாசமே இல்லாட்டினா கூட ஒரு ஆசீர்வதிப்பார். தட் இஸ் வாட் ஃபெய்த். அதுவே உங்கள் விசுவாசத்தை வளர்ப்பதற்கான வார்த்தை தான். புரியுதா உங்களுக்கு? இது எப்படின்னா உன் பேர் என்னம்மா, அப்படியா, காலையில் யாரை பார்த்த, அப்படியான்னு சொல்லி டாக்டர் சரக்குன்னு ஒரு ஊசியை போடுவார் பார்த்தீங்களா? அப்படி தான் விசுவாசத்தை உங்களுக்கு நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். விசுவாசமே தேவையில்லைன்னு நான் சொன்னப்ப உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்து உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஊசியை உள்ளே போட்டேன். அந்த ஊசிக்கு பேர் விசுவாசம். விசுவாசம் தேவையில்லை என்று நான் பிரசங்கித்த போது உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சுல, அதுதான் விசுவாசம். அது உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசத்துக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் விசுவாசத்துக்கும் தொடர்பு இருக்குன்னா விசுவாசத்துக்கு காணிக்கைக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை காணிக்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டியை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எந்த அளவு நான் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிறேன்றதை என்னுடைய ஆஃபரிங் காட்டுது. நான் சொல்றேன், கடவுளுக்கு முன்பாக நான் இருக்கிறேன், நான் நிச்சயம் பேசாதிருப்பேனாக. என் வாழ்க்கையில் பல வருடங்கள் காணிக்கை எடுக்காமல் ஊழியம் நடத்தினவன், அவ்வளவு சுயநீதியில் நின்னவன். அதனால் எவனாச்சும் எடுக்கன்னு சொன்னால் அவங்களாம் கிரிட்டிசைஸ் பயப்படவே மாட்டேன். ஏன்னா நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்யாமல் இருந்தவன். கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை என்னை தொட்டார். இது ஒரு சுயநீதி. இப்படி தான் நான் இருந்தேன். வர்றவங்க ஜோம் பண்ணிட்டு சொல்லுவாங்க, சார் ஒரு காணிக்கை பைய கர்த்தர் காட்டுறாரு. நான் எதுக்கு தெரியலையே, நீங்கள் காணிக்கை எடுக்கிறது இல்லையா? நான் காணிக்கை எடுக்க மாட்டேன், பார்த்தீங்களா, கர்த்தர் எங்கள்கிட்ட சொல்கிறார், தயவுசு எடுக்காருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லி இவன் என்ன ஒரு 10,000 ரூபா போடுவாங்க, அதை கொடுத்துட்டு நான் வாழ்கிறதே இவன் காணிக்கையில் தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு இருப்பான். எதுக்கு? நம்ம கர்த்தர் இருக்கார். அப்போ தான் ஜாப்பை விட்டுட்டு வேறு வந்திருக்கிறேன்னா அந்த சம்பாதிச்ச திமிரு அதெல்லாம் அப்படியே இருக்கும். இவன்ட்டு போய் நான் காணிக்கை பண்ணல சார், நான் கடவுள் ஊழியம் பண்ணுறேன் சார். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், நீ பணக்காரன் தான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிலாம் சொல்லலாம். ஓ ரைட்டு. இப்போ நீ பணக்காரனா ஆசீர்வதிக்கப்பட்டவனான்றது இங்கே விஷயம் இல்லை. ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போறியா, அவங்கள வாழ்க்கையில் மேலே கொண்டு வரியா இல்லையான்றதான் இப்போ விஷயம். நீ வாங்காத வரைக்கும் ஜனங்கள் இப்படி தான் இருப்பாங்க. கென்னத் ஹேகின் அவருடைய இதை படிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு அம்மா, வயசான அம்மா, அன்றாட சாப்பாடே கஷ்டப்படுற அம்மா, அன்றைக்கி காணிக்கை எடுக்கப்படணும் ஏதோ ஒரு பில்டிங் ஃபண்ட் ஏதோ ஒன்று பேசும்போது அந்த அம்மா என்ன செஞ்சிச்சான், தனக்கு வச்சுருந்த அந்த வாரத்துக்கான சாப்பாட்டு காசை ஃபுல்லாக கொண்டு வந்து கையில் கொடுத்துச்சான்.
ஹேகின் பார்த்தோன்னே உள்ளே உடஞ்சிட்டாராம். சொன்னாராம்மா, நான் ஜோம் பண்ணுறேன், நான் வந்து வாங்கினதாவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க, இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் போங்க, இந்த வாரத்துக்கான ஒரு செலவு இதுதான் சொல்லி அனுப்பிச்சி வச்சாராம். அந்த மாதிரி எவ்வளோ சொல்லிச்சா, இல்லைங்கய்யா நீங்கள் வாங்கணும், கர்த்தர் என்கிட்ட பேசினாரியா, நீங்கள் வாங்கினியான்னு. அந்த மாதிரிலாம் கர்த்தர் சொல்லும்போது வாங்கிடணும். அவர் என்ன செஞ்சிட்டாரு, வாங்க மாட்டேன்ட்டார். நம்ம போயிடுச்சு. போகும்போது கர்த்தர் சொன்னாராம், அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுல. ஆமாண்டவரே, இவ்வளோ நாள் ஏன் கஷ்டப்பட்டுச்சுன்றதுக்கு நீ பொறுப்பு கிடையாது, சரியா? ஆனால் இனிமே கஷ்டப்பட்டு அதுக்கு நீ தாண்டா பொறுப்புன்னாரான். பதறிட்டான் ஹேகின்னு. அந்த அம்மாவை வாழ வைக்கிறதுக்காகத்தான் உன்கிட்ட வந்து நான் விதைக்க வச்சேன். You must receive it.